சோ இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்ல என்ன வித்தியாசமா இருக்க போகுது? ஒரு செவுரு, அந்த செவுத்துல குச்சி, இந்த செவுத்துல ஏறி பேலன்ஸ் பண்ணி 4 நபர்களும் நிக்கணும். சுபிக்ஷா, எஃப்ஜே, கானா வினோத், சபரி. இந்த குச்சியில கால் வச்சுக்கலாம், கையை பிடிச்சிக்கலாம், செவுத்துல ஏறி நிக்கணும். அதுல எப்படி வேணாலும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து அந்த குச்சிகளை இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது, அந்த குச்சிகளை எடுத்து விடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதாவது இந்த வாரம் யார் கேப்டனா இருக்கணும் அப்படிங்கறது வந்து இன்டைரக்டா ஹவுஸ்மேட் செலக்ட் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வருது. மக்களே வெயிட் பண்ணுங்க, அது லைவ்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்ல வந்து 4 பேரும் செவுத்துல ஏறி நிக்கிறாங்க. சுபிக்ஷா, எஃப்ஜே, கானா வினோத் மற்றும் நம்மளுடைய சபரி. கானா வினோத் பிடிச்சிருக்க குச்சியை வந்து பாத்தீங்கன்னா பாரு போய் அந்த பிடிச்சிருக்க குச்சியை இழுக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. வியானா சுபிக்ஷாவோட குச்சியை இழுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதா? சுத்தி சுத்தி எங்க வருது அப்படின்றது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை. எதுக்குன்னா பாரு அவர்களுக்கும் நம்மளுடைய அரோரா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. அரோரா அவர்கள் ஒரு குச்சியை நட்டுக்குத்தலா வச்சு இன்னும் 2 இதை வந்து இப்படி வச்சு காட்டினதுனால அவங்க வேற விதமான ஒரு மானங்கெட்ட சிக்னலை காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க பாரு. அது ரொம்ப ஆபாசமான ஒரு விஷயம், ஆபாசமான ஒரு விஷயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு வந்து திவாகர்கிட்ட நேத்தே சொல்லிட்டாங்க. திவாகர் எடுத்து போடுறாரு. ஏன்னா அள்ளக்கை முண்டமே அப்படின்னு சொல்ற மாதிரி திவாகர் வந்து இதை எடுத்து போடுறாரு. அது ஒரு இஷ்யூ ஆகுது. அரோரா எல்லாத்தையும் பேசணும்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து உட்காரும் போது பாரு வந்து வழக்கம் போல இங்க போய் அங்க போய் டாஸ்க்கு போய் அதுக்கு போய் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லி எனக்காக யாராவது வந்துருக்கீங்களா, எனக்காக யாராவது வந்திருக்கீங்களா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுது இந்த மாதிரி வந்து வழக்க போல பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அவங்க அதை எய்ம் பண்ணல அப்படின்றத அரோரா என்னதான் சொன்னாலும் இவங்க அந்த சிம்பலை வந்து இவங்க ஆபாசமா காட்டினாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதுக்கடையில கனிக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. கனி வந்து பாரு ஃபேஸ பார்த்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபில்தி தாட், ஒரு கேவலமான தாட் உங்களுக்கு வந்தது. அந்த மாதிரி தாட் யார் மனசுக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு தான் தோணும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா அங்க ஒரு அடி. சரி, அடுத்த கட்டம் என்ன? இந்த பேச்சு வளர்ந்துகிட்டே போது. கனி வந்து ஜெயிலுக்கு போனோம், திவாகர் வந்து ஜெயிலுக்கு போனோம், எல்லாம் ரெடியா இருக்காங்க. அதுக்கடையில தான் அந்த செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ நடக்குது. அரோராக்கு இவங்க டார்கெட் பண்றது ரீசன் என்ன? இன்னைக்கு தர்பீஸை வந்து அரோரா பொழந்து விட்டாங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து லவ் கண்டென்ட் கொடுக்காதீங்க, அந்த ஆள் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு போட்டு பொழந்து விட்டாங்க. அவர் வந்து திடீர்னு வாழைப்பழத்தை ஊட்டி விடுன்னு சொல்றதும் எல்லாரும் முன்னாடி சுத்துறதும் வந்து ரொம்ப இதா இருக்கு. அவர் நேச்சுரலாவே அப்படித்தான் இருக்காரு. அவர் வந்து இது பண்ணாதீங்கன்னா அதனால வாட்டர்மெலன் வந்து அரோரா மேல ஒரு பயங்கரமான காண்டு. பாரு வந்து அவங்களை வந்து டார்கெட் பண்ணும்போது இதனாலதான் வாட்டர்மெலன் சொம்பு தூக்குறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுட்டு வெளியே வந்து நின்று 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவ பாரு துஷார் போன உடனே வந்து கமருதீனுக்கு வந்து இது போட்டுக்கிட்டா, துஷாருக்கு துண்டு போட்டுருந்தா இப்ப கமருதீனுக்கு போட்டுக்கிட்டா. அப்படியா உய் வியானா கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணது, வாட்டர்மெலன் வந்து வியானாட்ட பெர்ஃபார்ம் பண்றது, வியானாட்ட பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்குன்னு அரோரா சொல்ல, வியானா அதுக்கு ஒரு நடிப்பு திறனை போடுறாங்க. ஏன்னா பல தடவை வந்து வியானா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்காங்கன்றது வியானாக்கே தெரியும். இங்க வந்து நேர் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று ப்ளே பண்றாங்க. நான் என்னால வர முடியாது, நான் உள்ள போக முடியாது, நான் உட்கார முடியாது அப்படி இப்படின்னு கேவலமா இருக்கு வியானாவோட ஆட்டம் ஒரு சைடு. சரி, இப்போ வந்து டார்கெட்டிங் எல்லாம் இப்படி போதா, இவங்க வெளியே நின்று வந்து அரோரா பத்தி பேசிட்டு இருக்க டைம்ல உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் வந்து இது கட் பண்ணிட்டு இருந்தாங்க, காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கானா வினோத் பக்கத்துல உட்காந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை அவர் கேட்கிறாரோன்னு நினைச்சு பார்வதி என்ன பண்றாங்க, கானா வினோத் இருக்காருன்ட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. கானா வினோத் வந்து சபரிட்டு சொல்றாரு, காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியே போயிட்டாங்க. ஏன்னா கட் பண்ணாதான் உள்ள சமைக்க முடியும். இவங்களுக்கு வந்து வெளியே பொருளி பேசணும். இந்த பொருளை பேசிட்டு இருக்கோம். சபரி வந்து திருப்பி கூப்பிடுறாரு, உள்ள காய்கறி கட்டி பண்ணிட்டு இருந்தவங்க நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு சொல்றாங்க, உள்ள திரும்பி வாங்கன்னு. உடனே கானா வினோத் ஏற்றி விட்டாரு. அவர் ரொம்ப கேவலம் பாரு, அவர் ரொம்ப கேவலம் பாருன்னு பக்கத்துல வாட்டர்மெலன் சார் அவருடைய வேலையை பாக்குறாரு. சரி, இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கனால சபரி போயிட்டாரு உள்ள. அதுக்கப்புறம் தான் கனியோட அந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடக்குது. எண்ட் ஆஃப் தி டே என்ன? பாரு கானா வினோத் மேல செம காண்டு, பாரு சபரி மேல செம காண்டு, பாரு எஃப்ஜே மேல செம காண்டு, பாரு சுபிக்ஷா மேல செம காண்டு. இந்த பொம்பளை யார் மேலதான் காண்டு இல்ல, எல்லார் மேலையும் காண்டு. ஸோ அதனால அந்த கேப்டன்சி டாஸ்க்ல போய் கானா வினோத் முதல்ல இழுக்கிற ட்ரை பண்றாங்க. லைவ்ல வரும்போது பார்ப்போம், அடுத்த ப்ரோமோ வந்துச்சுன்னா பார்ப்போம். இதெல்லாம் வந்து விஜய் டிவில, விஜய் டெலிவிஷனோட சேனல்ல ப்ரோமோ வரமாட்டேங்குது. நீங்க பாருங்க, கேப்டன்சி டாஸ்கோட ப்ரோமோல அதுல வர்றதில்ல. என்ன காரணம்ன்றதை யோசிச்சுக்கங்க, மைண்ட்ல யோசிச்சுக்கங்க. எல்லாமே டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தான் வருது. அதை ஃபாலோ பண்ணாத ஆட்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான கண்டென்ட் எல்லாம் அதுல வருது.
விஜய் டெலிவிஷன்ல ஒரு கண்டென்ட் வர்றதில்ல, ஃபுல் எபிசோட்லயே வர்றதில்ல, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாரு பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்தா அது 100% வராது ஃபுல் எபிசோட்ல. யார் ஒருத்தர் அந்த ஓகே, கருத்துக்களை பதிவு கொடுங்க மக்களே. யார் கேப்டன்சியை ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? வியானா சுபிக்ஷா இழுத்து விட்டுருவாங்க, இவங்க வந்து பாரு வந்து அவரை இழுத்து விட்டுருவாங்க, கானா வினோத்தை. யார் ஜெயிப்பாங்க?